கடையில வேலை ஆக்குற ஒருத்தவங்க கொழுந்தனுக்கு ரெட்டை கிடா வெட்டி காது ஊத்துனாங்களாம். எப்ப குழந்தையெல்லாம் பிறந்து புள்ள சம்பந்தம் பண்ற மாதிரி வயசு 50 இருக்குமாமா? இருக்கும்ல, இருக்கும் தாராளமா. இப்பதான் காது ஊத்திட்டு வந்தாங்களாம். சரி, 2 கிடா வெட்டி. யார் மடியில மாச்சு கொடுத்தீங்க? புள்ள பெரும் புள்ள, அவர் மாமா மடியில. அதுக்கு இந்த புள்ள என்ன சண்டை போட தெரியுமா? அப்ப எனக்கு அப்ப சடங்கு வைக்கல, மக கல்யாணத்தப்ப மக கல்யாணத்தப்ப. அப்ப எனக்கு இப்ப சடங்கு வைக்க சொல்லுங்க. இதெல்லாம் என்னெல்லாம் காரணம், என்ன கதை, எங்கேயாவது பொருத்தமா இருக்கா? நீங்க பேச்செல்லாம் எதுல சேர்க்கறதுன்னு தெரியல. சரி, நம்மவா விஷயத்துக்கு. ஏமா ஆக மொத்தம் உங்களுக்கு கிடா கறி கிடைக்குதுல, வந்து சாப்பிட்டு போவீல்ல. சரி, அப்புறம் என்னமா? சரிம்மா, உனக்கு சடங்கு வைக்கணும். காரணம் கேக்குறாங்கல்ல, அதனால காது காது கிடா விட்டோம். சடங்குக்கு கிடா வெட்டுவாங்களா கோயில்ல? வெட்ட மாட்டாங்கல்ல. கோயில்ல எல்லாம் சடங்கு சுத்த மாட்டாமா, பெரிய மகால் பிடிச்சி சடங்கு. சரி, நீ மகால் புடிச்சு உனக்கும் உன் மகளுக்கு ஒரே மகால்ல சடங்கு. நாங்களாம் வாரோம் கோயிலுக்கு இருந்து. சரிம்மா, சரிம்மா, நம்ம இப்ப விஷயத்துக்கு வருவோமா? சொல்லுமா. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணதுல ஆமா ஆமா, என்னன்னு பாத்துருவோமா? கரண்டியை கூட இந்த பெரிய கரண்டி எடுத்துட்டு வந்தாங்க. இதுல எப்படி அள்ளுவாங்க? இப்ப இந்த கரண்டியை மெயின்டைன் பண்ணிக்கிடுவோம். அப்படி கொலன்னு தேங்காய் பூலாம் போட்டு. சரி, இங்க பாரு, சூப்பரா என்ன தெரியுமா? பால் கொலக்கட்டை. சூப்பர். நல்லா இங்க பாரு, மலைக்கு அந்த கொலக்கட்டைக்கும் சூடு செம்மையா இருக்கு. சாப்பிட்டா நல்லா சாப்பிட்டு தீபாவளி வேலையை சூப்பரா பார்க்கலாம். சரியா? நல்லா திண்டு நம்ம தூக்கம் இல்லாம வேலை ஆக்குறது பெரிய விஷயமா இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நீ வேலையே